இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதாவது முயற்சி திருவினையாக்கும், முயலாமை இயலாமை ஆகிவிடும். ஆகையால் இந்த முயற்சி என்ற அதிகாரத்தை மீண்டும் ஒரு முறை வருகிறேன். ஏனென்றால் மாணவர்கள் முயற்சி உடையவராக இருந்தால்தான் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு எந்த பக்கம் செல்லலாம், படிப்பில் வேலை கிடைத்தால் அந்த பக்கம் செல்லலாம், அல்லது தனித்திறமை இருந்தால் அதையும் அவர்கள் அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்தில் இந்த குறளை மறுபடியும் சொல்கிறேன். அதிகாரம் 62, ஆள்வினை உடைமை. குறள் எண் 611. அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம் சிறுமை நோக்கி நாம் இவ்வினை முடித்தல் அருமையுடைத்து என்று கருதி தளரா தொழிக, அது முடித்தற்கேற்ற பெருமையை தமக்கு முயற்சி உண்டாக்கும் என்கிறார். இதனுடைய எப்படி இதை எவ்வளோ அற்புதமாக சொல்லி கேட்பாங்க. அதாவது தன்னுடைய என்ன இருக்குது முயல வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதற்கு ஒரு உதாரணத்தை நமது கவிஞர் கண்ணதாசனை சொல்கிறேன். கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி. காரைக்குடிக்கு அருகிலே கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி. அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே கதை எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் தன் எண்ணத்தை ஈடேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் சிறுகூடல்பட்டியிலே இருந்திருந்தால் அது முடியாது என்று புகைவண்டி ஏறி சென்னை சென்றார். சென்னையில் அவருடைய உறவினர் வீட்டில் இருந்து கொண்டு இந்த மாதிரி கதை எழுதுவதற்காக வாய்ப்பை தேடி ஒவ்வொரு அலுவலகமும் தேடி சென்றார். கிடைக்கவில்லை. கடைசியில் அவர் மாடர்ன் தியேட்டர் சேலத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலத்தில் இருந்து கடிதம் வந்தது, நீங்கள் இங்கு கதை எழுத வேண்டும் என்று வந்தது. உடனே நீங்கள் ஆஃபீஸிலிருந்து சம்பளம் கொடுப்போம். உடனே அவர் கவிஞர் கண்ணதாசன் சேலம் சென்றார். அங்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. நன்றாகவே இருந்தது. அதற்கு பின் இதனை அறிந்த மேற்கு வங்கத்திலிருந்து பாடல் எழுதுவதற்கே அவரை கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள். இதனை வெறுத்துவிட்டு மேற்கு வங்கத்திற்கு போனார். அங்கே அவருக்கு அங்குதான் பாடல் எழுத ஆரம்பித்தார். நல்ல சம்பளம். அதிலிருந்து மீண்டும் என்ன செஞ்சார்னா சென்னை வர ஆரம்பித்தார். சென்னையில் பாடல்கள் பாடியவுடன் திரைப்பட பாடலுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தார். நன்றாக இருந்ததால் எல்லா திரைப்படங்களிலும் அவர்தான் திரைப்பட பாடலாசிரியர் என்ற அளவுக்கு உயர்ந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார்னா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முடியாமல் போனால் கூட தன் திறமையை வெளிக்கொணர்ந்தார். கண்ணதாசனுடைய பாடல்களுக்கு அப்பா சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு தான் முன்னாடி வந்தார். இதை நான் எப்படி உங்களுக்காக சொல்கிறேன்னா, வனவாசம்னு ஒன்று எழுதியிருக்கார். அவரே தன்னுடைய சுயசரிதையை வனவாசம் என்று எழுதியிருக்கிறார். அந்த வனவாசத்தில் இதையெல்லாம் தெரிவித்துள்ளார். அதற்கப்புறம் அதனால தான் அவர் கண்ணதாசன் முயன்று இந்த திரைப்பட பாடலாசிரியராக வந்திருக்கார். நான் தினமும் படுக்கும்போது ஒரு அரை மணி நேரமாவது திரைப்பட கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, கவிஞர் வைரமுத்து இவர்கள் எழுதிய பாடல்களை கேட்காமல் தூக்கமே வராது. முதல்ல அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே உயர்ந்துள்ளார். இன்றும் நாம் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்லுவார், அந்த ஏதோ பசுமை நிறைந்த நினைவுகளை என்ற அந்த படம், அதாவது ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, அந்த பாடலில் அவர் என்ன சொல்லுவார், என்றைக்கும் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்கிறார். அதே மாதிரி தான் அவருடைய பாடல்களை படிக்கும்போது அவர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வனவாசம் வேற படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் திருந்தி எழுதிய புத்தகம்தான் அதாவது
இந்து மதத்தினுடைய பெருமைகள்னு சொல்லிட்டு ஒரு 10 வேலையும் எழுதியிருக்காருங்க. அர்த்தமுள்ள இந்து மதம். ஆனால் ஆக்சுவலாக நிறைய எழுதியிருக்காரு. அர்த்தமுள்ள இந்து மதம், இந்து மதத்தை பற்றி தான் எழுதலை. எல்லாருமே அவர் தலைப்பு கொடுத்தது அர்த்தமுள்ள இந்து மதம் கொடுத்துட்டார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவருங்க. நான் எதுக்காக மாணவ செல்வங்களே, நீங்கள் படிப்பை முடித்து விடுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, மருத்துவராக வேண்டுமோ, மாவட்ட ஆட்சியாளராக வேண்டுமோ, அந்த படிப்பை முடித்து விடுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் என்று யோசிங்க. ஆனால் முயற்சி திருவினையாக்கும், இயலாமை ஆகிவிடும். அதை மட்டும் தங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தான் மீண்டும் இந்த ஆள்வினை உடைமையை எடுத்து நான் பேசுகிறேன். அடுத்து ஒரு குறள், குறள் எண் 62, ஆள்வினை உடைமை. அதாவது குறள் எண் 620, அதிகாரம் 62. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது முயற்றுபவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பயனை விளக்குவதாகிய ஊழினையும் புறங்காண்பர் அவ்விளக்கிற்கு இடையாது வினையை தாழ்வுற முயல்வார். ஊழ் வந்து விடுத்தே என்றும் நாம் தயங்கக்கூடாது, முயற்சி செய்ய வேண்டும். அது ஆள்வினை உடைமை. அதில் தான் முயற்சி தான். ஊழ்வினை வந்துருச்சே, நம்ம எப்படி ஊழின் காரணமாக நம்மளால் நாம் எண்ணிய எண்ணம் நிறைவேறாது என்று நாம் எண்ண வேண்டாம். நிச்சயமாக முயற்சி இருந்தால் அதனை அடையலாம். இதற்கு உதாரணத்திற்கு மறைந்த கவிஞர் வாலி இருக்கார். அவருடைய பாட்டை ரசிச்சுட்டே இருக்கோம். அதாவது அவருடைய பாட்டு எங்கள் வீட்டு பிள்ளைகள் அனைத்து பாடல்களும் அவர் எழுதியது தான். உலகம் சுற்றும் வாலிபல்ல அனைத்து பாடல்களும் அவர் எழுதியது தான். அதனால் அவருடைய பாடல்களை, எம்ஜிஆர் பாடல்கள், புதிய பூமி, இப்படி பல பாடல்கள் சொல்ல முடியும். அதில் பூரா அவர் எழுதிய பாடல்கள் தான். ஏன்னா இடையில எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசருக்கும் கருத்து வேறுபாடு வந்து விட்டதால் கவிஞர் வாலியை அழைத்து விட்டார். இதை எதுக்கு சொல்லணும்னா, உதாரணத்துக்கு இந்த கவிஞர் வாலி சென்னைக்கு திரைப்படத்திற்கு பாட்டு கேட்டு பாட்டு எழுதுவதற்கு வாய்ப்பு தேடி சென்றார். ஆனால் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் சென்று பார்த்தார், கிடைக்கவே இல்லை. உடனே என்ன செஞ்சார், நமக்கெல்லாம் அது கிடைக்காதுங்க, தெய்வப்புலவர் சொன்னதை பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்தவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பாடல் படிக்குது. இது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல், மயக்கமா தயக்கமா கடக்கமா என்ற பாடல். இந்த பாடலை கேட்டவுடன் அவர் என்ன செய்கிறார், இந்த பாடலை கேட்டவுடன் அவர் என்ன செய்கிறாருன்னா, கண்ணதாசன் எழுதிய பாடல் அவரை மாற்றியது, அவருடைய மனம் மாற்றத்தை உருவாக்கியது. என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது நம்ம திரைப்பட ஆசிரியராக ஆகாமல் சென்னையை விட்டு செல்ல வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்து திரும்பவும் வருகிறார். வந்து முயற்சி செய்கிறார். முயற்சி ஆள்வினை உடைமை, முயற்சி செய்கிறார். அவருக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. அற்புதமாக வாழ்ந்தார். அவரே சொல்லியிருக்கிறார். இந்த கதையை நான் சொல்லவில்லைங்க, அவரே ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் முயற்சியுடைய மாணவ செல்வங்களே, உங்களைத்தான் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் தான் அவரை தன்னம்பிக்கை அவருடைய தன்னம்பிக்கை துளிர்விட்டது. அதுவரையும் அவருக்கு தன்னம்பிக்கை துளிர் விடலை. இந்த பாடலை கேட்ட உடனே அவருடைய தன்னம்பிக்கை துளிர்விட்டது. அதனால்தான் அவர் பாடலாசிரியர் ஆகி நன்றாக இருந்துவிட்டு தான் அவர் மறைந்தார், கவிஞர் வாலி. அதற்கடுத்து கவிஞர் வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்தை சொல்லணும் அல்லவா, அவரை சொல்லிவிட்டு இதோடு முடித்துக்கிறேன். அதிகாரம் 62 தான், ஆள்வினை. குறள் எண் 618. பொறி இன்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பயனை தருவதாகிய விதி இல்லாமை ஒருவருக்கும் பழியாகாது, அறிய வேண்டும் அவற்றை அறிந்து வினை செய்யாமையே பழியாவது என்கிறார். அதாவது நமக்கு ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு நினச்சி பழி கிடையாது. நம்ம எல்லாத்தையும் அறிய வேண்டும் அவற்றை அறிந்து வினை செய்யாமையே பழியாவதுன்னு சொல்கிறாரு. ஒரு தொழிலை அறிய வேண்டும், அறிந்து வினை செய்யாமல் நீ பாட்டு ஒழிஞ்சிட்டீங்கன்னா அதுதான் பயன் தராது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பழி அப்படின்னு சொல்கிறார், பழியாவது என்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதற்கு உதாரணமாக
கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவர் சென்னை செல்கிறார். அவர் தோதா பாரதி ராஜா படம் எடுக்கிறார். அதை அவங்க இசைஞானி இளையராஜா அவர் ஊருக்கு பக்கத்தில் தான். இப்படி எல்லாரும் பண்ணைபுரம், தேவாரம், அள்ளிநகரம் இப்படி எல்லாரும் ஒரே இடத்தில் இருந்ததனால் இவர் என்ன செய்வார்னா, கவிஞர் வைரமுத்து, நான் 1987 நான் பெரியகுளத்தில் பணியாற்றினேன். அப்போது பெரியகுளத்தில் பணியாற்றும் போது அவர் புகழின் உச்சியில் அப்போத்தான் ஆரம்பித்தார். யார்? கவிஞர் வைரமுத்து. அதனால் அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம், சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த சிறப்பு கூட்டத்தில் அவர் பங்கு கொண்டார். அவர் பங்கு கொள்ளும்போது அவர் பேசினார், சிறப்புரை ஆற்றினார். அவர் சிறப்புரை ஆற்றும்போது ஆஹா, அப்படியே அவர் ஏன்டா முடிக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டே இருந்த எல்லாரும். அவ்வளோ அற்புதமாக பேசினார். என்னுடைய எண்ணம் ஆரம்பத்தில் இருந்தே கவிதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் தான். அதனால்தான் அவருடைய படிப்பை முடித்தவுடன் அந்த கால்வாய் இருக்குது பெரியகுளத்துக்கும் அவர் சொந்த ஒரு வடுகப்பட்டிங்க, பெரியகுளத்துக்கு பக்கத்தில். வடுகப்பட்டியில் இருந்து அப்படியே அந்த கால்வாயில் உட்கார்ந்துருவார காலையில் சாப்பிட்டுட்டு. அவர் தனிமையிலே இனிமை காண்டிருக்கார். அவர் என்ன செய்வார்னா அதை அப்படியே வச்சுட்டு படிச்சுட்டே அந்த ஒவ்வொன்றா எழுதுவாராம் கவிதைகளை. அந்த கிறுக்கிய கவிதை அவர் சொல்கிறாரு, நான் கிறுக்கிய அந்த கவிதைகள் தான் இன்று பாடலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. பாடலாக மக்களின் மனதில் மலர்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமாக மல்லிகை மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. அதுபோல் அவருடைய பாடல் நம்மளை கவர்கிறது. அவர் என்ன செஞ்சார்னா, இப்படி தன்னுடைய எண்ணம் நிறைவேறி அவர் திருக்குறளை படித்திருக்கிறார். அப்போவே பெரும்பாலும் திருக்குறளை படிக்காமல் கவிதை எழுத ஆரம்பிக்க மாட்டாங்க யாருமே. அதனால தான் அவர் என்ன சொன்னார், இந்த இதில் ராஜா முத்தையா மன்றத்தில் பேசும்போது, நான் உயிரெழுதி வைத்திருக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் எல்லாமே சிரிச்சிட்டோம். ஏன்னா இந்த உயிரெழுதிட்டார், அப்பாவுக்கு மயனங்களுக்கு தான் மகளுக்கும் தானே உயிரெழுதுப்பா சொல்ல மாட்டாங்க யாருமே. அவருக்கு உயிரெழுதி வைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னன்னு பார்த்து கடைசியில் அதிர்ச்சி அடைந்து கேட்டபோது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் அவருடைய மரணத்தின் போது திருக்குறளின் புத்தகத்தை அவருடைய மார்பிலே வைத்து புதைக்க வேண்டும் என்று உயிரெழுதி வைத்துள்ளார் என்று அவர் சொல்கிறார். அப்போ திருக்குறளை எந்த விதத்தில் அவர் மதித்திருக்கிறார் என்பதை நாம் கண்டிப்பாக பார்த்தாக வேண்டும். நீங்கள் வைரமுத்து எழுதிய பாடல்கள் சர்வசாதாரணம் கிடையாது, அதுவுமே நன்றாக இருக்கு. அதை நீங்கள் நைட்டு இரவு படுக்கும்போது கேட்டால் தாங்க அதனுடைய இன்பத்தை உணர வேண்டுமென்றால் கவிதையையும் சேர்த்து நாம் விளங்க வேண்டும், கவிதையையும் சேர்த்து கவனிக்க வேண்டும். அப்போது தான் அதனுடைய உண்மை தன்மை நமக்கு புலப்படும். அவ்வளவு கவிஞர் வைரமுத்து சர்வசாதாரணமானவர் இல்லைங்க, பயங்கரமான ஒரு திரைப்பட பாடலாசிரியர். அதனால தான் அவர் இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார். இது மாணவ செல்வங்களே, தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து தங்களுடைய முயற்சியை படிப்பில் தங்கள் முயற்சியை கவனம் சிதறாமல் நன்றாக படித்து ஒரு மாவட்ட ஆட்சியாளராகவோ அல்லது ஒரு மருத்துவராகவோ அல்லது மிகப்பெரிய பொறியாளராகவோ அல்லது இப்படி பெரிய பெரிய பதவிகளில் வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் படியுங்கள். உங்கள் படிப்பை பொறுத்தே உங்களுடைய எண்ணம் அமையும். அதனால் சொல்கிறேன், நன்றாக படியுங்கள், படிப்பை விடாதீர்கள், படிப்புக்கு முயற்சி கொடுங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களுடைய வேலை படிப்பு தானே, உங்கள் தாய் தப்பு தானே உங்களை சம்பாதிச்சு காப்பாற்றுறாரு, ஏன் அசீவான. அதனால் இதை சொல்லி இத்துடன் இன்றைய குரலை முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.